தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு தற்பொழுது காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகிய 2 தினங்கள் இடையே அன்றைய அதாவது 4ஆம் தேதி வருவதால் இதற்கான அனுமதி தற்பொழுது காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பிரச்சாரமும் மேற்கொள்ளாது இருந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் இருந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டு இன்று காலை மாவட்ட செயலாளர் தலைமையில் சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு வழங்கியிருந்தனர். சீலநாயக்கன்பட்டி, போஸ்ட் மைதானம், கோட்டை மைதானம் உள்ளிட்ட 3 இடங்களில் ஏதேனும் ஒரு இடங்களை தேர்வு செய்து தருமாறு மனு வழங்கியிருந்தனர். தற்பொழுது அவர்கள் வழங்கிய மனு மீது சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் அனில்குமார் கிரி உடனடியாக தற்பொழுது ஒரு அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கலந்து கொள்ள இருந்த பிரச்சாரத்திற்கு தற்பொழுது காவல்துறை தரப்பில் அனுமதி மறுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், அதே போல டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகிய 2 தினங்களுக்கு இடையே 4ஆம் தேதி வருவதால் தற்பொழுது காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாற்று தேதி காவல்துறை தரப்பில் கேட்ட பொழுது தலைமையை கேட்டு தகவல் தெரிவிப்பதாக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கூறியுள்ளார். இதனிடையே தற்பொழுது மீண்டும் மாற்று தேதியில் விஜயின் பிரச்சாரம் சேலத்தில் தொடங்கப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.